குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன் அத்தியாயம் 10 தொடருகிறது. இருவரும் திரும்பினார்கள். தலையில் மாட்டியிருந்த வாக்மேன் ஹெட்போனை கழற்றி வைத்துக்கொண்டே புன்னகைத்தாள் தாமினி. எதிரே இருந்த ஃபோம் சோபாவை காட்டி அவர்களை அமரச் சொன்னாள். அந்த பெண் அமர்ந்த பொழுது இளைஞன் தோளில் தொங்கிய கேமராவை வேகமாய் உயிர்ப்பித்தது. பளிச்சென்று மின்னலை துப்பி தாமினியை ஒரு ஷாட் எடுத்தான். அவள் அரசாங்க விருது வாங்கியதற்காக பத்திரிகை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துவிட்டு கேள்வியை துவக்கினாள். பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேட்டி தரப்போகிறதா ஃபோன் பண்ணினீங்க. எதை பற்றின விஷயம்? இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் என்னை பற்றி தாறுமாற ஒரு கிசுகிசு வந்திருக்கு. பெயரை குறிப்பிடலைன்னாலும் என்னை பற்றின கிசுகிசு என்னன்னு பரப்பியிருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகித்து தான் கிசுகிசுவை எழுதியிருக்காங்க. அந்த உண்மைக்கு புறம்பான செய்திக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அந்த நிருபர் பெண்ணும் இளைஞனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். முன்னோடி வார இதழில் அமைச்சர் திருச்சற்றம்பலத்தையும் உங்களையும் தொடர்பு படுத்தி வந்த கிசுகிசுவை தானே சொல்கிறீங்க? ஆமாம். நடந்தது என்ன? அந்த கிசுகிசுவில் குறிப்பிடப்பட்ட நீங்கள் அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுக்கு போகலையா? போயிருந்தேன். அடிக்கடி போயிருக்கீங்களா? 2 முறை தான் போயிருக்கேன். எதுக்காக போனீங்க சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதை தெளிவாக சொல்லத்தான் உங்களை பேட்டி எடுக்க நான் வர சொன்னேன். அங்கே நடந்த விஷயமே வேற. அமைச்சரோட ப்ரெஷரில் அந்த கிசுகிசு தாறுமாறாக என்னை விமர்சித்து வெளியாயிருக்கு. அமைச்சரோட ப்ரெஷரில் வெளியாயிருக்குன்னா சொல்கிறீங்க? ஆமாம். அவர் எதுக்காக ப்ரெஷர் தரணும்? நீங்கள் மேடையில் விருது வாங்குறப்ப அமைச்சருக்கு பிரத்யேகமாக நன்றி சொன்னீங்க. அவருக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தானே தெரிஞ்சுது. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கடைசியாக அமைச்சர் வீட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது. யார் தப்பாக புரிஞ்சிருக்காங்க? 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். விளக்கமாக சொல்லுங்கள். அவர் பெரிய மனுஷர். என்னோட தகப்பன் ஸ்தானத்தில் நான் அவரை பார்த்தேன். என்னை அவர் ஃபோனில் வர சொன்னப்போ மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்தேன். என்னோட நடிப்பு திறமையை பாராட்டினார். விருதுக்கு சிபாரிசு பண்ணினார். போன தலைமுறையை சார்ந்த ஒருத்தர் சின்ன பெண்ணான என்னோடு நடிப்பை பாராட்டுறப்ப எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. அவரோட ரசனைக்கு தலை வணங்கினேன். விருதை ஏற்றுக்கிறதா சொன்னேன். அவர் கல்மிஷமான மனுஷனோட என்கிட்ட பேசியிருக்காருன்னு லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. விருது வாங்கி தந்தப்பத்தான் பிரதிபலனாக என்னோட கற்பை விலை பேசினார். நான் கோபமாக பேசிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். இப்போது திரைமறைவில் அவரோட வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கார். அந்த நிருபர் பெண் மெல்ல சொன்னாள். நாங்கள் முன்னோடி பத்திரிகையை தொடர்பு கொண்டு அந்த கிசுகிசு பற்றி காலையில் விசாரித்தோம். திரையுலகத்தில் மிஸ் கிளீன்னு பேர் எடுத்தவங்க நீங்கள். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களை பற்றி தப்பாக ஒரு நியூஸ் வந்தால் அதை நீங்கள் ஒரு கை பார்த்துருவீங்கன்னு தெரியும். இந்த செய்தியை எப்படி வெளியிட்டீங்கன்னு அவங்கக்கிட்ட விசாரித்தோம். தாமினி நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அவங்க என்ன சொன்னாங்க? ஆதாரத்தோடு தான் அந்த செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்ன ஆதாரம்? நீங்கள் அமைச்சர் வீட்டுக்கு இரவு நேரங்கள் போனது தான். புகைப்பட ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்காம். தாமினி உறைந்து போய் அவளை பார்க்க அவள் தொடர்ந்தாள். அமைச்சர் மேலே இவ்வளவு